தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். ஆமேன். தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் அடைந்தபோது தாவீதுக்கு 2 முறை சோதனை ஏற்பட்டு விட்டது. முதலாவது என்கேதியின் வனாந்தரத்தில் தாவீது இருந்தபோது சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக வந்தான். இங்கே சவுல் மலம் கழிக்க ஒரு கெபிக்குள் சென்றபோது அந்த கெபிக்குள் மாறு வேடத்தில் தாவீதும் அவனது படை தளபதிகளும் சவுலை கொலை செய்ய நெருங்கிய போது அங்கே தாவீதுடைய தளபதிகள் சொன்ன வார்த்தையே இந்த மேற்கொண்ட வசனம். ஆனால் தாவீது தளபதிகளுக்கு சொன்ன மறு வார்த்தை என்ன? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. தாவீது தன் சத்துருவை சிநேகிக்குமாவி தனக்குள் இருந்தது. அதனால் மட்டுமே தாவீது தன்னை கொல்ல வகை தேடி வந்த சவுலை கொல்ல தடை பண்ணியது. இரண்டாவதாக தாவீதை கொலை செய்ய சவுல் சீப் வனாந்தரத்திற்கு வந்து பாளையம் இறங்கினான். அப்பொழுது தாவீதும் அபிசாயும் சவுலின் பாளையத்திற்கு வந்து சவுலை கொலை செய்ய நெருங்கிவிட்டார்கள். இங்கேயும் அபிசாய் தாவீதை பார்த்து கேட்டது, நான் ஒரே குத்தாக குத்தி சவுலை கொன்று விடட்டுமா என்றதற்கு தாவீது அபிசாயை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்த நம் ஆண்டவன் மேல் என் கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்கிறார். சத்துருக்களை பகைக்கின்ற ஆவியுடைய அபிசாயின் வாயை அடைத்து போட்டான் தாவீது. தன்னை கொல்ல வகை தேடிய எதிரியாகிய சவுலை பழிவாங்காமல் மற்றவர்கள் மூலம் பழிவாங்காமல் இருக்கின்றான் தாவீது. சத்துருவை நேசிக்கின்றதான ஒரு அனுபவமே தாவீதின் அனுபவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றுள்ள தேவ மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளும் செய்வது என்ன? எதிரிகளை சத்துருக்களை இவர்கள் நேரடியாக பழிவாங்காமல் சத்துருக்களை சிநேகிப்பது போல நடித்து மறைமுகமாக மற்ற நபர்கள் மூலமாக பழியை தீர்த்து விடுகிறார்கள். ஆனால் தாவீதோ அப்படி செய்யவே இல்லை. தானும் பழி தீர்க்காமல் மற்றவர்களையும் பழி வாங்க துடிக்கிறவர்களையும் நிறுத்தி விடுகிறான் தாவீது. குறிப்பாக தேவன் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை மிகவும் கௌரவப்படுத்துகிறான் தாவீது. ஆமேன். God bless you.